Hi. Hello family members and welcome back to my channel. Flight நிக்குது. அந்த ஏர் டிராஃபிக் டவர் ஏர் ஆம்புலன்ஸ் நாங்கள் ஒரு 97 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி லோடு ஏற்றுற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் சிஎம்ஆர். இந்த சிஎம்ஆர் தான் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து நம்மளை ஃபில் பண்ணி தருவாங்க. அப்படி இந்த கம்பெனிஸ் வந்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டில் வந்து சென்டர் யார், இது வந்து அந்த மாதிரி 2ல் யார் ரிசீவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். 6, 7, 8லலாம் வந்துட்டு என்ன பேக்கேஜ், என்ன டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனக்கும் முழுசாக தெரியாது. ஸோ ஓரளவுக்கு தான் தெரியும். 23ல் எங்களோட சீல் அண்ட் சைனேச்சரு, 23, 22ல் வந்து ஏற்றி வரவங்களோடது, 24ல் இறக்குறவங்களோட ரிசீவ் பண்ணவங்களோடது, ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் பிளேட் நம்பர்ஸு, காலம் நம்பர் 25ல் அவ்வளோதான். ஸோ லோடு ஏற்ற நின்றுட்டுருக்கும். இன்னும் போய்கிட்டே இருக்குது. பசிச்சுது. நேற்றுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்து அந்த ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். கடைக்கு போனோம் நேற்றுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றியாச்சு. சைடில் இந்த டேகும் போட்டாச்சு. இது வந்து போட சொல்லலை அவங்க. நானாக ஒரு குத்து மதிப்பாக எடுத்து போட்டு வச்சேன். சரி போட்டதை ஏன்டா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பின்னாடி போட்டு லாக் பண்ணிட்டேன். லோடெலாம் காட்ட முடியாது. ஸோ போட்டு வச்சு விட்டேன். அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன வேலை இருக்குடான்னா, டாஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து போயிட்டு டீசல் அடிக்கணும். அந்த டீசல் டாஸ்க்கை ஓப்பன் பண்ணணும். ஸோ டீசல் டாஸ்க்கை ஓப்பன் பண்ணி டீசல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போய் அன்லோடிங் டாஸ்க்கை ஓப்பன் பண்ணணும். இந்த டேபில் தான் டாஸ்க் வரும். Arrived, waiting, in progress, finish. So finish sides na. Next, how many pallet empty? 0, 0. Okay, submit, finished. Okay, next task. Okay, for more navigate கொடுக்கலாம். டீசல் டாஸ்க். சாயங்காலம் 3:30 மணி ஆகுது. ஸோ அவரை டியூட்டி மாற்றி விட்டு நான் சாப்பிட்றேன். சாப்பிடுவோம். அது ஃபுல்லான பிறகு வண்டி எடுங்க. ஓகே, சரி எடுங்க போகலாம். அப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, போர்டில் போட்டிருக்க சைனேஜ் நம்ம ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே 110 போட்டிருக்கான்ல, இந்த 110 போட்டிருந்தா அது காருக்கு, நமக்கானது வந்து 90 கிலோமீட்டர் தான். ஸோ 90னா நம்ம வண்டி 90 போகாது, 85ல் தான் போகும். இங்கே முன்னாடி பாருங்கள், ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்களா இல்லை. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த சைனேஜ் போர்டு என்ன ஸ்பீட் லிமிட் வச்சுருக்கோம் அந்த ஸ்பீட் லிமிட் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு. இங்கே 90, அங்கே 80, அதுக்கப்புறம் போனோன்னே 60 வந்துடும். ஸோ அந்த 60ல் தான் நம்ம போகணும். அது எப்போ முடியும்னா, அது எப்போ முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்கள். வச்சுருக்காங்களா, ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா, ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அப்படியே 60 ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது எப்போ முடியுன்றதை அப்புறமா நான் காட்டுறேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு
ஸ்பீட் லிமிட் எங்கே முடியுண்டான்னா இந்த மூலையில் பாருங்கள் ஒரு போர்டு ஒன்று தெரியுதா உங்களுக்கு? இதோ இந்த போர்டு தெரிகிற இடத்துலேருந்து எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அந்த நோ ஓவர் டேக்கிங், ஸ்பீட் லிமிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுதான், இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்மளோட வண்டிக்கான ஸ்பீட் லிமிட்டு 70 தான். ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பஸ்ஸுக்கு லாரிக்கெல்லாம் 70 தான் அதில் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ அப்படின்னா இது 70 ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ரோடெல்லாம் ரொம்ப அப்படி சூப்பராக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும் ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு. இந்த முன்னாடி வர பெட்ரோல் பங்க்கில் வந்து நாங்கள் டீசல் அடிக்கிறதுக்காக போனோம். அவங்க டீசல் இல்லைன்ட்டாங்க. ஸோ மேனேஜர்கிட்ட சொன்னால் அவர் போன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து மவுண்ட் பிளாங்க் அப்படின்ற ஒரு டனல் வழியாக போவோம். அது இட்டாலியிலேருந்து ஃப்ரான்ஸோட பார்டருக்குள்ளே நடுவில் இருக்குது. ரொம்ப ஒரு 13 கிலோமீட்டர்லேயே வந்து ஃப்ரான்ஸ் வந்துடும். பயணத்தை ரொம்ப சுலபமாக்கிடும். அது வந்து பே பண்ணி போகிறது. அந்த அதோட வியூ தான் அடுத்தெல்லாம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது அதெல்லாம். இதுதான் மவுண்ட் பிளாங்க் டனலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே போயிட்டு நமக்கு ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டில் நம்ம டிக்கெட் மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மறுபடியும் இன்னொரு டிக்கெட் மாதிரி ஒன்று வாங்கணும் இந்த டனலில் உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு. இந்தாங்க, இதுக்கு பாஸ்வேர்டெலாம் கிடையாது. இந்த டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு QR கோடு கொண்ட ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் முன்னாடி கொடுத்து இதை பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் போகிறேன், எனக்கும் தெரியல. பார்ப்போம் வாங்க. இது வந்து ஒரு ஏர்போர்ட்டு. நம்ம இப்போ நீ பார்த்துருக்கு
ஒரு ரன்வே, இது ஒரு சின்ன ஏர்போர்ட். இது முன்னாடி சொன்ன அந்த மவுண்ட் பிளாங்க் அப்படின்ற டனல் வந்து இட்டாலிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில இருக்குது. ஸோ இந்த பார்டரை வந்து ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ணிடலாம். ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனால் இட்டாலி வந்துடும், ஃப்ரான்ஸ் வந்துடும் இட்டாலிக்குள்ளேருந்து. அதுக்காக தான் அந்த இன்னொரு டனலும் இருக்குது, ஃபர்ஜூஸ்னு சொல்லி இன்னொரு டனல் இருக்கான். அதுக்குள்ளே நான் இது வரைக்கும் இன்னும் போனதில்லை. எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா போகும்போது காட்ட முடியுமா என்னன்னு தெரியல எனக்கும். அதையும் காட்டுறேன். எவ்வளோ 925 மீட்டர் இந்த டனல். லென்த்து 925 மீட்டர். கம்மி, சும்மா எல்லாம் வெயில் வந்து உருகி போயிடுச்சிடலாம் பனியெல்லாம். இங்கே மேலே ஏதோ டனல் மாதிரி தெரியுது. ஆ 40னா 40லே போங்க. ட்ரக்லாம் இந்த பக்கம் தான் போட்டிருக்கான். லாஸ்ட்டு தான் நமக்கு ட்ரக் எங்கே சிம்பிள் போட்டிருக்கான். ட்ரக்கு பஸ் எல்லாம் இங்கே தானே போகிற மாதிரி போட்டிருக்கான். பொறுமையாக போங்க. அந்த க்ரீன் கலர் ஏரியாத்தில் இதுதான் அந்த டிக்கெட் நம்ம பே பண்ணக்கூடிய இடம். இப்போ இவ்வளோ தூரம் டனலாக கடந்து வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் பே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த கார்டு, அந்த டிக்கெட்டு ரெண்டும். இது வந்து பார்டர், இதை தாண்டினோடனே ஃப்ரான்ஸ் பார்டர். ஸோ நம்ம அந்த பார்டர் பாஸ் பண்ணி இங்கிட்டு வெளியில் வந்து இப்போ அந்த டனலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் அந்த டனல், பார்த்துக்கோங்க. இதுதான் போங்க. இந்த டனலோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், 11,611 மீட்டர். கரெக்டாக போங்கண்ணே, இந்த பக்கம் வராதுங்கண்ணே. ஸோ டனலோட லாஸ்ட் பார்ட் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த டனல். அந்த போர்டில் வச்சுருக்கு பாருங்க, 1 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர்.
அந்த டனல் விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ டனல் விட்டு வெளியில் வந்தோன்னே இந்த வியூ. இப்போ வந்து ஃப்ரான்ஸில் என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரான்ஸில் என்ட்ரு ஆகிட்டோம். எங்கள் டேபு சிக்னல் கொடுத்துருச்சு. அது லேட்டர் கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணலன்னா இதோ கேமரா. இந்த வீடியோ ஒரு தரமான வீடியோவாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எப்படிப்பட்ட வீதிக்குள்ளே வர்றோன்னு பாருங்கள். அப்படியே நேற்று நைட்டு ரோடு பிளாக் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் இறக்க வேண்டிய லோடு. அதனால நான் வண்டியை நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹைவே கிளியர் ஆகிடுச்சு. ஹைவேல வந்துட்டேன். 1 2 3 அந்த ஸ்ட்ரைட்டாக போகிறேன். எக்ஸிட்டா 12 கிலோமீட்டர் போகணுமா இந்த ரோட்டில்? என்ன நான் ஓகே
இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடுகளை நான் வெறுக்கிறேன், ரசிக்கவும் செய்கிறேன். இதில் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் வந்துச்சுன்னா சிரமம் நாங்கள் போகிறது. ஏதோ இப்போ காருங்களாம் வர்றதுனால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அவங்க ட்ராக்கில் ஏறி போனாலும் அவங்க போயிடுறாங்க. ட்ரக் வந்துச்சுன்னா சிரமம் தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் நிறையா இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணனால ரொம்ப பெருசாகிடும். அதனால் நான் அப்படியே இந்த வீடியோ கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இறக்குற இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி இறக்குவோமா இல்லை நாளைக்கு இறக்குவோமான்னு தெரியல லோடு. நான் ஆக்சுவலாக லோடு இறக்குற டைமிங் நாளைக்கு காலைல 8 மணிக்கு தான். பார்ப்போம் என்னன்னு. என் ஜிபிஎஸ் காட்டுற ரூட்டை பாருங்கள். இந்த ரைட்டு தானே? நல்ல வேலை, உயிரை போயிடுச்சு எனக்கு. என்னல கதவு திறந்தாச்சு. இல்லை அவங்க கதவு திறந்து வச்சுருக்காங்கன்ற. ஓஹோ, கேர்ஃபுல். After 300 meters, at the traffic circle, take the third exit. இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் வரும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்க அந்த கோட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டா நம்ம வழி விடணும். அவங்க கோட்டுக்கிட்ட வரல, அங்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. Take the third exit. இறக்குற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்க்கிங் எவ்வளோ டைட் பார்க்கிங் தான் இன்னைக்கு கொஞ்சம். இதில் தான் ரிவர்ஸ் விடணும், ரேம்பில் தான். இப்போ 17ஆந்தேதி காலைல 10:30 மணி ஆகுது. வண்டியை வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அடுத்து நான் பெல்ஜியம் போகிறேன். நிப்பாட்டிட்டு மேனேஜருக்கு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி நான் டாய்லெட் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தண்ணிலாம் இல்லை, டாப் அப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன். ஏன்னா நேற்றுக்கு நாங்கள் நிறுத்தியிருந்த இடம் ரோடு, நாங்கள் நிப்பாட்டுறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. நிப்பாட்டுறதுக்கு இல்லை, லோடு இறக்க போன கம்பெனியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே வசதி இல்லை. அதனால் இங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பெல்ஜியம் போகிறோம் அடுத்து. பெல்ஜியத்தில் வந்து எதுவுமே கிடைக்காது அதிகமாக. ஸோ அதனால் இங்கேயே டாப் அப் பண்ணிட்டு போகிறது நல்லது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் காட்டியிருக்க மாட்டேன், அப்புறமா நான் காட்டுறேன். கொஞ்சம் நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிறனால என்னால் எதுவும் முழுசாக சொல்ல முடியல. நான் முதல்ல தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்ல முடியும்.
நானே உருப்படி இல்லைன்றப்போ உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்? அதை நான் கற்றுக்கிட்டு சொல்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சும்மா அப்படியே பாருங்கள். ஸோ அப்படி நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷனையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும் போது இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். இப்போ ஸோ டபுளாக இருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு விஷயத்த கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கோங்க.